வணக்கம் நண்பர்களே. ஆள் ஒல்லியா இருக்கிறோம், வயிறு தொப்பை போடுது அப்படிங்கிற விஷயம் எதனால நடக்குங்கிறதுக்கு ஒரு 3 காரணம் சொல்லியிருந்தோம். அந்த 3 காரணத்துக்கான தீர்வுகள் ஒன்னொன்னா சொல்லி எப்படி சரி பண்ணலாம்னு சொல்ல போறோம். முதல் காரணம் கேஸ் ஃபார்ம் ஆகிறது, கேஸ் ட்ரபிள். புரியுதா? ஒரு மனுஷனுக்கு துப்பை போடக்கூடிய 3 காரணம். 1 கேஸ் ஃபார்ம் ஆகிறது, 2வது நீர் சத்து உடம்புல குடலுக்கு வயிற்றுக்கு வெளிப்பகுதியிலையும் தோல் பகுதிக்கு இடையிலையும் சேர்றது, 3rd ஒன் கோர் சதை பலகீனமா இருக்குது. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் கேஸ்ட்ரிக் சம்பந்தமானப்பட்ட பிரச்சனையை தான் பார்க்க போறோம். மோஸ்ட்லி ஒரு 70% பேருக்கு மெயினா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம். எல்லாருமே அடிக்கடி இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்துல ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆயிருப்பீங்க. அதோட காரணம், மெயின் காரணம் என்னன்னா மாவுச்சத்து அதிகம் உள்ள உணவுப் பொருட்களை, அது ஏன்னா மாவுச்சத்து அவ்வளவு சீக்கிரத்துல ஜீரணம் ஆகாது. அதனால நம்ம உடம்பு என்ன பண்ணும்னா கேஸை உற்பத்தி பண்ணும். அந்த கேஸ் நம்ம உடம்புல ஒரு சைடுல பெருங்குடல் பகுதியில ஃபார்ம் ஆகிதான் நமக்கு வயிறு உப்பசமா காணிக்குது. மேக்சிமம் நிறைய பேர் மாலை நேரத்துக்கு அப்புறம் கிழங்கு, கொண்டக்கடலை, மைதா சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்கள் இதெல்லாம் சாப்பிடும் போது அந்த நேரம் சுவையா இருக்கும். ஆனா ஜீரணம் ஆகாமல் அது நமக்கு என்ன பண்ணும்னா கேஸை உடம்பு தானாவே உற்பத்தி பண்ணும். இதனால நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வயிறு ஃப்ரண்ட்ல உப்பசமா காணிக்கும். நம்ம இந்த விஷயத்த தவிர்க்கிறதுக்கு 2 விஷயத்த பண்ணணும். 1, மாலை நேரத்துக்கு அப்புறம் எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுப் பொருட்களை எடுக்கணும். நீங்க இப்போ உங்களுக்கு வயிறு தொப்பை போடுது, ஆல்ரெடி தொப்பையா இருக்குது, இதை குறைக்கணும்னு நினைச்சா நீங்க முதல் ஸ்டெப் என்னன்னா மாலை நேரத்துக்கு அப்புறம் எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுப் பொருட்களே எடுங்க. அதுக்கப்புறம் மைதா சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்கள். உங்களுக்கு பொதுவாகவே தெரியும், மைதாவை மிக்ஸ் பண்ணி பசை மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. இது உங்க குடலுக்குள்ளாடி போகும்போது அது என்ன ஆகும், வாட்டர் கூட சேர்ந்து ஒரு மாதிரி நெளிவு தன்மையா மாறும். இது உங்க உடம்புல ஜீரணம் ஆகாம கேஸை உற்பத்தி பண்ணும். சோ மைதா சம்பந்தப்பட்ட உணவுகள், எளிதில் ஜீரணமாகாத மாவுச்சத்து, அதிகம் நார் சத்து உள்ள உணவுப் பொருட்கள், இதை நீங்க அவாய்ட் பண்ணாலே ஒரு 2 or 3 monthsலயே உங்களுக்கு இப்ப இருக்கிறத விட உங்களோட வயிறு கேஸ் சம்பந்தமா உள்ள இதுல இருக்கிறது டவுன் ஆயிரும். அதுவே உங்களுக்கு பெரிய திருப்திகரமான நல்ல ஒரு சிறந்த ரிசல்ட்டா இருக்கும். புரிஞ்சுச்சா? அதுக்கப்புறம் புரோட்டீன் சம்பந்தமான உணவுப் பொருட்களை நீங்க எடுக்கும் போது உங்க பாடி வெயிட் இன்னும் லெஸ் ஆகும். வயிறு சம்பந்தப்பட்ட இடத்துல உள்ள விஷயங்கள், ஃபேட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆகும். சோ நீங்க இனிமேல் உங்க தொப்பையை குறைக்கணும்னு முடிவு பண்ணி டயட் ஸ்டார்ட் பண்ணும்போது முதல் விஷயம் எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுப் பொருட்களை எடுக்கணும். மாலை நேரத்துக்கு அப்புறம் எளிதில் ஜீரணமாகாத உணவுப் பொருட்கள், அதிக நார்ச்சத்து உள்ள பொருட்கள், மைதா பொருட்கள், இதை எல்லாமே அவாய்ட் பண்ணணும். புரோட்டீன் கண்டென்ட் உள்ள, உங்களுக்கு பிடிச்ச புரோட்டீன் கண்டென்ட் உள்ள ஃபுட் எடுங்க. சின்ன சின்ன வெஜிடபிள்ஸ் எடுங்க. வாட்டர் நல்லா குடிங்க. இதுவே உங்க உடம்புல ஜீரண சக்தியை அதிகப்படுத்தி சைடுல இருக்க ஃபேட்டு, கேஸையும் கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் பண்ணும். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு தொப்பை போடுறது அவ்வளவு எளிதில் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நடக்கும். அதே மாதிரி அதை ரெடியூஸ் பண்ணதும் எளிதில் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை, ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் குறையும். ஆனா அது சத்தியமா சாத்தியமான விஷயம்தான். ஸோ இன்னையில இருந்து முதல் விஷயம், உங்க உடம்புக்கு தேவையான மாவுச்சத்துக்களை மாலை நேரத்துக்கு முன்னாடியே கொடுங்க. மாலை நேரத்துக்கு அப்புறம் ஜங்க் ஃபுட்ஸு, கிழங்கு, கொண்டக்கடலை, இதே மாதிரிப்பட்ட விஷயங்கள், அதுக்கப்புறம் கேஸ் ஃபார்ம் ஆகக்கூடிய உணவுப் பொருட்களை அவாய்ட் பண்ணி உங்களோட டயட்டை இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இனிமே அடுத்த வீடியோல இன்னர் ஆர்கான்ஸ்னால ஸ்கின்னுக்கும் வயிற்றுக்கும் இடையில வாட்டர் ஏறி தொப்பை போடுற விஷயத்துக்கு உண்டான சொல்யூஷனும் காரணத்தையும் சொல்லி தர போறேன். ஓகே, நான் உங்கள் அசுரா.